வைப் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான வீடியோ தேவைப்படும். ஒன்று, நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, அதாவது ஏதாவது ஒரு காமெடி வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா, அதாவது வடிவேல் சார் விழுற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜோக்கான ஒரு வீடியோ வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வைப் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட வீடியோவே நீங்கள் ஏதாவது வைப் எடிட்டிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கான அந்த ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த வீடியோவில் வைபிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு ஒரு வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய டெமோவில் நான் என் ஒய்ஃப் கூட பண்ண இந்த ஒரு ஃபன் வீடியோவே நான் எடிட் பண்ணலாம், வைப் எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது பின்னாடியே பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்காக நான் யூடியூப் போகிறேன். யூடியூப் போயிட்டு சும்மா எனக்கு தோன்ற மாதிரி பேக்ரவுண்ட் கேலக்ஸி வீடியோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் நிறைய வீடியோஸ் வருது. இதில் இந்த ரெண்டாவது வீடியோ 5 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவோட யூடியூப் லிங்க் காப்பி ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி யூடியூப் வீடியோ டவுன்லோட் ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் Y2Mate அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி வச்ச லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே இந்த வெப்சைட்டு அந்த யூடியூப் வீடியோவை ரெட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்றது கேட்கும். உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு HD குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1080p அதாவது பிக்சல்ஸ் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இது சும்மா டெமோக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு 360p அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 360 பிக்சலுக்கு எதிர்க்க இருக்கிற கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது 360 பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுது. அந்த டவுன்லோடு கொடுக்குறேன். இப்போ அந்த வீடியோ ஓப்பன் ஆகுது. சைடில் 3 பட்டன் இருக்குது. அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். டவுன்லோட் அகைன். மேலே இப்போ இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்ஷாட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த இன்ஷாட் மட்டும் இல்லை, கைன் மாஸ்டர் இருக்குது, பவர் டைரக்டர் இருக்குது, இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த இன்ஷாட், INSHOT. ஸோ அந்த இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை நீங்கள் கீழே போய் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுக்குறேன். ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேன்வாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணும், எந்த சைஸில் வேணும் அப்படின்றத கேட்கும். நீங்கள் மொபைலில் தான் வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 9:16 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 16:9 சூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுறேன். யூடியூப் சைஸ்க்கு வந்துடும். இப்போ மேலே இருக்கிற இந்த கோடை வந்து பின்னாடி இழுத்தீங்க, முன்னாடி இழுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜூம் ஆகிக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த 4:5 அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ நான் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4:5 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ எது வரைக்கும் எனக்கு வேணும், எதுலேருந்து வைப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போய் நம்ம இந்த வீடியோவை கட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராக் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து அந்த வைபிங் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த கோடை கரெக்டாக இந்த வீடியோக்கு நடுவில் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த செகண்ட் ஆப்ஷன் கட் ஆகிடும். அதாவது இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ கட் ஆகிடும். இப்போது இந்த ஸ்க்ரீனை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து தான் என்னையும் என்னோடய ஒய்ஃபையும் கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட எடிட்டிங்கில் எந்த ஒரு பர்சனை கட் பண்ண போகிறீங்களோ அப்படின்றது நீங்கள் கட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ணி மேலே இந்த ஹார்ட்டின் அதெல்லாம் போடுறதுக்கு பிக்ஸ்ஆர்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. PICSART. ஸோ பிக்ஸ்ஆர்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். கீழே இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் எ ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோவும் வரும், நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வரும். அது ஃபஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுக்குறேன். இப்போ அடுத்து இந்த ஃபோட்டோவில் இந்த பர்சன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அது பிக்சார்ட்லேயே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது.
ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆளுங்களை டிடெக்ட் பண்ணி அதுவே அழகாக கட் பண்ணி கொடுத்துரும். அது எங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பர்சன், ஃபேஸ், கிளாத்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த பர்சன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன்ஸை மட்டும் கட் பண்ணிவிடும். நீங்கள் ஒரு வாட்டி ஜூம் பண்ணி பார்த்துடலாம். எங்கெங்கெல்லாம் ரெட்டில் இருக்கோ அதை மட்டும்தான் அது கட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலரில் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் கீழே ப்ரஷ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூவை மட்டும் அப்படியே ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளூவும் அதாவது அந்த என்னோடய காலும் அழகாக சேர்த்து செலக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இவங்களோட கையும் லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் அழகாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நீங்கள் தலை மேலே அந்த ஹார்டின் போடுறது அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். கீழே ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே டிஸ்கவர் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ நம்மளால் எடுக்க முடியல. ஸோ நான் வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. டிஸ்கவர் அப்படின்ற பேஜுக்கு போனதுக்கப்புறம் மேலே பூத கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், சர்ச் பார். அதை கிளிக் பண்ணி ஹெட் ஹார்ட் HEAD ஸ்பேஸ் HEART அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தலை மேலே வைக்கிறதுக்கு நிறைய ஹார்டின் எல்லாமே வரும். அதில் ஏதாவது ஒரு ஹார்டினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வேணும்னா ஃப்ளவர் கொடுக்கலாம், க்ரௌன் வேணும்னா க்ரௌன் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அது நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அலைன்மெண்ட் பண்ணி பொசிஷன் மாற்றி எந்த ஆங்கிளில் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே டாப் ரைட் கார்னரில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுற பேஜுக்கு போய்டும். அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ சேவ் அப்படின்றத கொடுங்க. சேவ் பிக்சர் ஆன் யுவர் டிவைஸ். ஓகே, டன். இப்போது இன்ஷாட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவை எது வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் இப்போ இருக்குது. இப்போ பக்கத்தில் இந்த ரெட் கலரில் ப்ளஸ் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆர் ஃபோட்டோ இருக்குது, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ போங்க. வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஸ் அப்படின்றதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இந்த கோட் அப்படியே கொஞ்சம் இழுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜூம் இன் ஆகிடும். இப்போ உங்களுடைய 2 வீடியோவுமே நீங்கள் கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் அப்படின்றத ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. 2வது வீடியோவும் கிளிக் பண்ணி அதனுடைய வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எது வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி வச்சு எனக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் மொத்தமாக வேணும் அப்படின்னா இந்த 2வது வீடியோவையும் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்றத வச்சுட்டு இப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு மேலே ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது ஆப்ஷன் கேலரி மாதிரி இருக்கும். அந்த கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ளஸ் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச அந்த க்ரௌனு, ஹார்டின் இதெல்லாம் போட்டது இருக்கும். அதை அப்படியே சூஸ் பண்ணி கரெக்டாக இது மேலே சீட் ஆகிற மாதிரியே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வீடியோ முடிகிற டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக அது ப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் தான் அந்த ஃபோட்டோக்கான ஆப்ஷன். அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணி அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்றத நான் இழுக்கிறேன். ஓகே, இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும். ஸோ 2வது ஆப்ஷன் மியூசிக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மை மியூசிக் அப்படின்ற செகண்ட் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த மியூசிக்கை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அதை நீங்கள் உங்களோட கேலரியிலேருந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் அந்த பாட்டோட பேரை சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த பாட்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வயலட் கலரில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மியூசிக்கோட அந்த பாட்டோடைய ட்ராக்கு. ஸோ அது செலக்ட் ஆகிருக்கு. மேலே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட்டை கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த பாட்டு எது வரைக்கும் வேணும் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக கிக் பண்ண உடனே அந்த ஒரு ஜாஸ் மியூசிக் மாதிரி வருதுங்களா, அது வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து இழுத்து வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த மியூசிக் வந்து கொஞ்சம் முன்னாடியே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா மேலே ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்லேயே கிடைக்கும். இப்போ இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, 4வது ஆப்ஷன். அந்த பீட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த ஜூம் மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூம் அப்படின்றது உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இழுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. 1080 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு கிளிக் பண்ணி 60 FPS கொடுத்து சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படின்றது 100% முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸும் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண அந்த வீடியோ எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற அந்த வீடியோட லிங்க் நீங்கள் எங்கேயா போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கையும் நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.